श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला बोलो नारायणा जय जय विठ्ठला 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 सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा जय बोल सद्गुरु महाराज की जय हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकेन्द्र गुरो कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यस्सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम् पीताम्बरं करविराजशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं पातालयेशमनिशं हृदि भावयामि जय बोल सद्गुरु महाराज की குருவாயூரப்பனுடைய கருணையினால் நமக்கு 7 நாளைக்கு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. அதில் குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதியை கேட்டோம். மேலே உள்ளது பரீட்சை சரித்திரம். உலகத்திலேயே இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு கேட்டால் இந்த மத்தியான டயத்தில் சொல்லக்கூடிய உபன்யாசம் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொல்கிறேன், எனக்கே தூக்கம் வர மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அதுவும் ஏசி ரூமில் உட்காந்துருக்கு, நீங்கள்லாம் சத்தியாக கதை கேட்கணுமே எனக்கு கவலை. பரவாயில்ல, இங்கே உட்காந்து சுகமாக தூங்கினாலும் பிரயோஜனம், கேட்டாலும் பிரயோஜனம். संरोहयित्वा भवभावनोगतिः निवेशयित्वा निजराज्यईश्वरः युधिष्ठिरं प्रीतमना बभूवः युधिष्ठिरं प्रीतमना बभूवः. பகவானுடைய அவதாரம் தர்மஸ்தாபனம். அந்த தர்மத்தை கெடுக்கிறது எதுடான்னா கலி. அந்த கலி தான், கலியினுடைய அவதாரம் தான் துரியோதனன். அந்த கலி என்ன பண்ணணும்னா தெய்வங்களுடைய சக்தியை கட்டுப்படுத்தும். அதுதான் பஞ்ச பாண்டவர்களுடைய சக்தியான திரௌபதியை அவமானப்படுத்துகிறான் துரியோதனன். அப்போ அந்த தெய்வ சக்தியை யார் காப்பாற்றுறான்னா பகவான் காப்பாற்றுறோம் இல்லையோ, பகவானுடைய நாமம் காப்பாற்றுறது. அதனால் அவர் துரியோதனன் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கும் பொழுது हा कृष्णद्वारकावासिन् क्वासि यादवनन्दना इमाम् अवस्थां सम्प्राप्ताम् अनाथां किमुपेक्षसे. வாசி யாதவனந்தனான்னு பகவானுடைய நாமங்களை கூப்பிடுறாள். அது கூப்பிடும் பொழுது திரௌபதியோட சொக்கட்டான விளையாடிட்டு இருந்த கிருஷ்ணன் கவான் எழுந்துன்னு ஓடுறான். ஓடினா திரும்பி வந்துட்டான். நடுவில் ஓடினேன், எங்கே போனேன்னு. திரௌபதிக்கு ஆபத்து வந்துடுத்து, நான் காப்பாற்றலான்னு போனேன். ஏன் திரும்பி வந்துட்டேன்? நான் காப்பாற்றலான்னு போனேன், அதுக்குள்ளே அவள் சொன்ன என்னுடைய கோவிந்த நாமமே அவளை காப்பாற்றி விட்டு. जो नाम का प्रताप गई तुम्हें याद हो के न याद हो, जो नाम का द्रौपदी की लाज उतारिया जब कृष्ण कृष्ण पुकारिया. द्रौपदी की लाज उतारिया जब कृष्ण कृष्ण पुकारिया. ब्रह्मानंद चीर पधारिया, ब्रह्मानंद चीर पधारिया. तुम्हें याद हो के न याद हो, जो नाम का. பிரம்மானந்தர் என்பவர் சொல்றார், பாகவத்தில் சரித்திரங்கள் எல்லாம் ஒன்றா எடுத்து சொல்றார். இதெல்லாம் तुम्हें याद हो के न याद हो, ஞாபகம் இருக்கா இல்லையா நம்மளை பார்த்து கேட்குறார். என்னன்னா அந்த திரௌபதிக்கு ஆபத்து வரும்பொழுது யார் காப்பாற்றினானா அவருடைய
நாமமே அனந்தமான வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றிடுச்சு. அதனால் கிருஷ்ணனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த விதவிதமான வஸ்திரங்கள் அவனுக்கு இல்லை. சாரிக்கு பீச்சுமே நாரிகை, நாரிக்கே பீச்சுமே சாரிகை, சாரிகைக்கா ஞாரிகை, நாரிகைக்கா சாரிகை, சாரியா நாரியான்னு தெரியல. அப்படி பகவான் வஸ்திரமா அவதாரம் பண்ணிவிட்டான். வஸ்திரமா அவதாரம் பண்ணி காப்பாற்றினாங்கிற வஸ்திரம் பகவான் கோபிகைகள்லாம் கொடுக்கும்போது எடுத்து வச்சுக்கினான்னு கதை ஒன்று உண்டு பாலலீலையில். அது வேதாந்த தேசிக சொல்ல எதுக்கு எடுத்து வச்சிருந்தான்னா பின்னாடி திரௌபதிக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக முன்னாடியே எடுத்து வச்சிருந்தான். கோபிகளுடைய வஸ்திரத்தை எடுத்து பகவான் திரௌபதியை காப்பாற்றினான் என்று வர்ணிக்கிறார். அப்படி பகவான் அந்த திரௌபதியை அவர் சொன்ன அந்த பகவன் நாமம் காப்பாற்றினது என்று சொல்றார். அப்படி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணான். நிவேசயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரா யுதிஷ்டிரம் பீதமனா பபூவக. இந்த தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ண பட்டாபிஷேகத்துக்கும் கலசம்னு வைப்பா. நாலு திட்டத்தில் அட்டபாலகெல்லாம் கலசம் வச்சு நடுவில் பிரதான கலசம் வைப்பாலே. பிரதான கலசம் வைக்க வேண்டாம் தான் கிருஷ்ணன் என்னுடைய பாஞ்சஜன்யத்தை தலைன்னு தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை அதில் வச்சு அதில் கங்காஜலத்தை நிரப்பி அஸ்மின் வர்ணம் ஆவாகையானே ஆவாகனம் பண்ணி தன்னுடைய பாஞ்சஜன்யத்தையே எடுத்து திரௌபதிக்கும் பகவானே தன் கையாலேயே பட்டாபிஷேகம் பண்ணினான். இது வேறு யாருக்கும் கிடைக்கல. சுக்ரீவனுக்கு ஹனுமாரை விட்டு பட்டாபிஷேகம் பண்ணினார். விபீஷனுக்கு லட்சுமணர் விட்டு பட்டாபிஷேகம் பண்ணினார். தான் டைரக்டரை யாருக்கும் பண்ணல. பகவான் தன் கையினாலே பகவான் கையினாலே ஒரு பட்டாபிஷேகம் யாருக்குடான்னா இந்த தர்மபுத்திரருக்கு கிடைச்சி. அப்படி தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி எங்கே உட்காந்துட்டான்னா உட்காரத்துக்கு பல சீட்டு போட்டிருக்கா. கிருஷ்ணனுக்கு பக்கத்துலேயே தர்மபுத்திரருக்கு பக்கத்தில் சீட்டு போட்டிருக்கா. அங்கே உட்காரலையா. எங்கே உட்காந்துருன்னா தர்மபுத்திரருக்கு கீழே காலடியில் ஒரு ஆசனம் இருக்கு. அங்கவே உட்காந்துருந்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய தலை அந்த தர்மபுத்தருடைய காலில் படுற மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஏண்டா தர்மத்துக்கு நான் தலை வணங்குவேன் என்று பகவான் காட்டுறான். சிவ பஞ்சாயதனம் ராம பஞ்சாயதனம்லாம் உண்டு. சிவ பஞ்சாயதனத்தில் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் அந்த சிவன் காலடியில் நந்திகேஸ்வரர் இருப்பார். ராம பஞ்சாயதனத்தில் ராமர் சீதை பின்னாடி லட்சுமணன் பரதன் சத்ருக்னன். ராமர் காலடியில் யார் இருப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடையனே அம்மன் தாங்கன்னு ஹனுமான் இருப்பா. அது மாதிரி தர்ம பஞ்சாயதனம் இங்கே. தர்ம பஞ்சாயதனத்தில் யாருடான்னா தர்மபுத்திரர் திரௌபதி, பின்னாடி பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன், தர்மபுத்திரிய காலடியில் பகவான் இருக்கான் அப்படின்னு சம்ரோகயித்வா பவபாவனோகரி. பவபாவனஹா பவம்னா இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்தை வளர்க்கிறவன் பகவான். நமக்கு குழந்தைகள், நமக்கு அடுத்து குழந்தைகள், இப்படி குழந்தைகளாக வந்தாலே தர்மம் நிலைநிற்கும். அதனால சம்ரோக அந்த குருவம்சம் அழியக்கூடிய குருவம்சத்தை பவபாவனஹா ஹரிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு அர்த்தம் பண்ணார். இப்போதானே யுத்தம் முடிச்சிருக்கான். அபவபாவனோ ஹரிஹி இந்த சம்சாரத்தை இல்லாமல் ஆக்கிறவனும் அவர் தான். நிவேசயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரோ யுதிஷ்டிரம் பீதமனா பபூவக. தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பகவான் கிளம்பரா. கூட எல்லாரும் பாண்டவாதிகள்லாம் வரா. வரும்பொழுது தர்மபுத்திரர் தானே சாரத்தியம் பண்ணி தாருகனை பார்த்தா தாருகா கொஞ்சம் நந்துக்கையப்பான். ஏன் என்ன நானே எனக்காக சாரத்தியம் பண்ணினானே கிருஷ்ணன், அவனுக்கு கொஞ்சமாவது அவனுக்கு பதில் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஓட்டுறேன்னு தர்மபுத்திரன் ஓடி வரா. சாரத்யாதிஷு கர்ம சுஸ்ரமமகாஹ யஸ்தம் யதூனாம் பதே. அண்ணா வர்ணிக்கிறார். சாரத்யாதிஷு கர்மசு சிரமமகாஹ இப்படி எல்லா வேலையும் நீ பண்ணியேப்பா. என்னெல்லாம் பண்ணினாலும் ஒரு லிஸ்ட் இருக்கு பின்னாடி. சாரத்திய பாரஷத சேவன சக்கிய தௌத்திய வீராசன அனுகமன ஸ்தவன பிரணாமான ஸ்னிக்தேஷு பாண்டுழு ஜெகத் பிரணதிஞ்ச விஷ்ணோ பக்திம் கரோதி நிபதி சரணாரவிந்தே. பின்னாடி சொல்கிறான். பரீட்சித்து இது இங்கே பின்னாடி வர்றது இங்கே இப்போலாம் ஒரே கதை தான், முன்ன பின்ன வரும். பரீட்சித்து திக்விஜயத்துக்கு போனான் கலிய நிகிரகம் பண்ணணும்னு. கலிய நிகிரகம் பண்ணுறதுக்கு சண்டைக்குன்னு கிளம்பினான். சண்டைக்குன்னு போன இடத்துல ஒரே சத்சங்கமாக எடுத்தான். சில பேர் சத்சங்கத்தில் போய் சண்டையை போட்டுருக்கான், அது வேற விஷயம். இவன் சண்டைக்கு போன இடத்துல சத்சங்கமாக எடுத்துங்கிறான். யுத்தத்துக்கு போனான் பரீட்சித்து. அங்கே ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் நீ பரீட்சித்து யாருப்பா? தர்மபுத்திரனுடைய பேரனாப்பா, உங்காத்துல பகவான் அப்படி பண்ணினானேப்பான்னு என்னன்னா கிருஷ்ணன் மனல. சாரத்திய டிரைவனாக வரைங்கிறான். பார்ஷத சபையில் பிரதான பரிஷத்தா வந்தானுக்கான்.
சேவன சக்கிய தௌத்திய தூதன் அபரான் வீராசன. வீராசனம்னா கட்ககஸ்தஸ்ய திஷ்டதோ தாகரணம்ங்கிற வியாக்கியானத்தில் எல்லாம் தூங்குவாராம். பஞ்சபாண்டவா எல்லாம் யுத்தம் முடிஞ்சு ராத்திரி எல்லாம் தூங்குவாரானோ, கிருஷ்ணன் தூங்க மாட்டான். அந்த பஞ்சபாண்டவா தூங்குற அந்த வாசல் இருக்கே, அந்த கூடாரத்துக்கு வாசலில் கத்தியை வச்சு நின்றுருப்பான். ஏண்டாண்ணா நாளைக்கு ஜெயத்ரத வதம், இவன் பாட்டு நிம்மதியாக ஃபேனை போட்டு போத்தின்னு தூங்கிட்டு இருக்கான் அர்ஜுனன். கிருஷ்ணன் கேட்டான், ஏண்டா நாளைக்கு ஜெயத்ரத வதம் பண்ணிட்டு சூரியாஸ்தமனுக்குள்ள வதம் பண்ணிட்டு சபதம் பண்ணியிருக்கேன், இப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தா நாளைக்கு காரியம் பார்க்க வேண்டாமான்னு. நீ தான் கவலைப்படுறதுக்கு இருக்கேன், நான் எதுக்கு கவலைப்படணும் என்ன, அதனால நான் தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் குழந்தைகளுக்கு கவலை கிடையாது, அம்மா அப்பா பார்த்துக்கிறான். அது மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலைக்கணும். வீராசன அனுகவன ஸ்தவன பிரணாமான்னு கூட சொல்றாங்க. நமஸ்காரம் பண்ணுவோம் நான் தர்மபுத்திரருக்கு பகவான் டெய்லி வந்து. ஸ்னிக்தேஷு பாண்டுடு ஜெகத் பிரணதிஞ்ச விஷ்ணோ பக்திம் கரோதி நிருபதிஹி சரணாரவிந்தே. அப்படி தர்மபுத்திரர் கொஞ்ச நேரம் சாரத்தியம் பண்ணிட்டு வரா. அர்ஜுனன் பீமனாவெல்லாம் சாமரம் போடுறா. அவன் இங்கே வர்ணிக்கிறான், யார் யார் என்னென்ன பண்ணுறான்னு வர்ணிக்கிறான். இப்படி பகவான் வரும்பொழுது அஸ்தினாப ஸ்திரீகள்லாம் பேசுகிறானாம். சவை கிலாயம் புருஷ புராதனः ஏக ஆசீத விசேஷ ஆத்மனி அக்ரே குணேभ्यो ஜகதாத்மனீஸ்வரே நிமீலிதாத்மன் நிசுப்த சக்திஷு சயேவ பூயோ நிஜ வீர்யச்சோதிதாம் ஸ்வதீவ மாயாம் பிரகிருதிம் சதிக்ஷணி அநாம ரூபாத்மனி ரூபநாமனி விதித்சமானः அனுசசார சாஸ்திரகிருத். சவை கிலாயம் புருஷ புராதனः. ராமாயணத்தில் நீ தான் பகவான் சொன்னால் நானா இல்லைன்னு சொல்லுவார். ஆத்மானம் மாதகர்மன்னு சொல்கிறவர். இங்கே என்னன்னா அஸ்தினாபுர ஸ்திரீகள்லாம் சொல்கிறான், இவர் தான் பகவான் நம்மளையும் படைச்சி இந்த அஸ்தினாபுரத்தையும் படைச்சி நம்ம அது திருவோட போகிறாரு. ஆனால் இவர் தான் பகவான் ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பகவானுக்கு பிராமணாலாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு மந்திரங்கள்லாம் சொல்கிறாராம். அதெல்லாம் எப்படி இருக்கான்னா, நாலு ரூபானு ரூபாஸ்தே நிர்குணஸ்தே குணாத்மனா. அது பொருத்தமாகவும் இருக்குது, பொருத்தமாகவும் இல்லைன்னு. எதனால பொருத்தமாக இருக்குன்னா, அவங்க சகுணமாக வந்ததுனால அவருக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணலாம். நிர்குணமான பகவானுக்கு ஆசீர்வாதம்னா பொருத்தமாக இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, சாஸ்திர யோனித்வாதுன்னு ஒரு பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரங்கள்லாம் அந்த பகவானை காட்டுறது அப்படின்னு சொன்னார். அது ஒரு வியாக்கியானம். கடைசியில் இவ்வளோ சாஸ்திரம் படிக்கிறவமே அந்த சாஸ்திரம் காட்டுறதா இருக்கட்டும், அந்த சாஸ்திரமே ஏன் புரியறதுன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் புரியறது அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுறார். அது மாதிரி நிர்குணஸ்ய குணாத்மனா, பொருத்தமாகவும் இருக்குது பொருத்தமாகவும் இல்லை. அப்படி அவெல்லாம் பேசிட்டு இருக்கா. நம்மளை சிருஷ்டி பண்ணினவர் இந்த பகவான் நாமா. அந்த பகவான் நடக்கிற இடம்லாம் எப்பேற்பட்ட இடம். அகோவலம் சாக்கியதமம் ஏதோ குலம், அகோவலம் புண்ணியதமம் மதோர்வனம். கிருஷ்ணன் எங்கெல்லாம் காலடி வைக்கிறானோ அதெல்லாம் பாக்கியங்கிறார். அந்த விருந்தாவனம் பாக்கியம் பண்ணினது. ஏன்னா சுஜன்மனா சங்கிரமணேன சாஞ்சலி. கிருஷ்ணன் நடந்து 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 பாவனம் பண்ணினான். ராமாவதாரத்தில் நடந்து பாவனம் பண்ணிட்டு போகிறாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் அவ்வளோ பகவான் நடந்து நடந்து போன வழி தான் ஹரியானா. அந்த ஸ்டேட்டுக்கே பேர் வந்துச்சு. ஹரி நடந்த வழிங்கிறதுனால தான் ஹரியானானே பேர் வந்துச்சு. இப்படி கிருஷ்ணன் எவ்வளோ நடந்துருக்கான். இந்த பக்கம் இந்திரபிரஸ்தலம், இந்த பக்கம் துவாரகீமாக நடந்து நடந்து சுற்றி சுற்றி அந்த கலியை நிகிரகம் பண்ணலாம். எனக்கு தெரியும், இந்த கொரோனா வந்தபோது எந்த வண்டியும் ஓடலை, அண்ணா வண்டி மாத்திரம் ஓடிந்தே இருந்தது எல்லா இடத்துலையும். ஏன்னா அண்ணா சுற்றி சுற்றி நடந்தது கொரோனா விரட்டி அடிச்சாரு. இல்லைன்னா அது இது வந்துருந்தது. அப்படி அவருக்கு அண்ணாவோட வண்டிக்கு மாத்திரம் எப்படி தான் நானே கேட்டேன், எங்கள் வண்டி போகிறதுக்கு எப்படி ஆட்டெல்லாம் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இந்த விஷயத்துக்கு கொரோனா ஊசியும் போட்டுக்கல அண்ணா. இப்போ சொல்கிறான் தெரியுமா, கொரோனா ஊசியும் போட்டுக்கல. ஆனால் வண்டி மாத்திரம் போயிட்டே இருக்கு அங்கேயும் இங்கேயும். இப்படி ஸ்வஜன்மனா சங்கிரமணேன சஞ்சதி அஹோபத ஸ்வரியசஸ் திரஸ்கரி குஷச்சரி புண்ணியயசஸ்கரி குபகா பஷ்யந்தி நித்யம் யதனுக்ரஹேஷிதம் ஸ்மிதாவலோகம் சுபதிம் ஸ்மயத் பிரஜாஹ. ஸ்வரியசஸ் திரஸ்கரி, சொர்க்கலோக யசஸை திரஸ்காரம் பண்ணலாம் அந்த குஷச்சரி என்று சொல்லக்கூடிய அந்த துவாரகை. அந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பாக்கியம், டெய்லி கண்ணனை பார்த்துருக்கா. பஷ்யந்தி நித்தியம் எது அனுகிரகேஷிதம். பன்னூரில் இருந்தவா அங்கெல்லாம் இருந்தவாளுக்கெல்லாம் நித்தியம் எது அனுகிரக ஸ்மிதாவலோகம் சுபதிம் ஸ்மயத் பிரஜாஹ.
எங்கள் அண்ணா ஸ்ரீகாந்த் அண்ணா சொல்லுவார், எனக்கு பாடம் நடத்தினவர், நமக்கு பாகவதம் அண்ணா புரியறதுன்னா அண்ணா கூட இருந்ததுனால புரியுறதும்பா. பாதி பேருக்கு பாகவதம் எப்படி புரியுமோ தெரியாது. நமக்கு அனுபவமாக இருக்கிறதுனால அந்த ஸ்திரீகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணினாங்க. நூனம் விரத ஸ்நான உதாதினா ஈஸ்வரஹா, என்னமோ நிறைய விரதம் பண்ணினா, எவ்வளோ ஸ்நானம் பண்ணியிருக்கா, எத்தனையோ ஹோமம் பண்ணியிருக்கா. அதனால என்னாச்சுன்னா அவாகையே கிருஷ்ணன் பிடிச்சான். பாணிகிரகணம் கிருஷ்ணன் மணிந்தானே, அந்த ஸ்திரீகள் எவ்வளோ பெரிய பாக்கியவதிகள். இதே மாதிரி இருக்கு, ராமாயணத்துலேயும் இருக்கு. ராமருடைய வீதியில் போகும்பொழுது அவெல்லாம் பேசிக்கிறான், அயோத்தியா ஸ்திரீகளாம், சர்வ சீமந்தினி பிஸ்ய சீதாம் சீமந்தினியும் வராம் தயாமூனம் மகத்தபா. அவன் என்ன தபஸ் தான் பண்ணினாலும் சீதை ராமர் கையை பிடிச்சினாலே அப்படிங்கிறான். அது மாதிரி இங்கே சொல்கிறான் அஸ்தினாபுர ஸ்திரீகள்லாம். ஏன்னா ஸ்திரீகளுக்கு தான் அவள் தெரியும். சமஸ்திரீ ஜென்மம் அவ்வளோ சுத்தம் இல்லைம்பா. ஏதாப்பரம் ஸ்திரீத்வம் அபாஸ்த கேசலம் நிரஸ்த சௌச்சம் அப்படிங்கிற அது சுத்தி இல்லைம்பா. ஆனால் ஸ்லோகத்தில் என்னடா ஸ்திரீகள் சர்வ சுத்தின்னு சொல்லியிருக்கு. பாக்கி பேருக்கெல்லாம் அவ்வளோ சுத்தி இல்லைன்னு. விப்ராஸ்து பாததோ மெஞ்சாக, பிராமணருக்கு ஃபுல்லு சுத்தி கிடையாது. அவள் பாதத்தை பூஜை பண்ணினா போகும். காவோ பிருஷ்டதோ மேத்யாக, காவகனா பசுக்கெல்லாம் பின்னாடியே அதுக்கு பூஜை பண்ணணும். கஜாஸ்வ முகதோ மேத்யாக, யானை பூஜை குதிரை பூஜைலாம் பண்ணாடி, அஸ்வ பூஜை கஜ பூஜை அதெல்லாம் முகத்தினால மேத்தியா. ஸ்திரியோ மேத்யாஸ்து சர்வதா, ஸ்திரீகள் எப்போதுமே சுத்தம் அப்படி சொல்லியிருக்கு. இது யாருக்கு சரியா இருக்கோ இல்லையோ, கிருஷ்ண கல்யாணம் அது கரெக்டாக இருக்குன்னு. அதனால வரதாசன விபந்தி யாஸ்தகி அதராமிருதம் முகு விரஜஸ்திரிய சம்முகு யதாசயாக. விபந்தி யாஸ்தகி அதராமிருதம் முகு, அந்த பகவான் ஏன்னா அவளுக்கு தரானா பூமியில் கிடைக்கக்கூடிய அல்ப சுகம், தராமிருதம் இல்லை அவளுக்கு அதராமிருதம் பகவான் பிரம்மாண்டனா கொடுத்தான். அதனால யா வீரிய சுல்கேன கதா ஸ்வயம்வரே பிரமத்திய தைத்திய பிரமுகாங்கி சுஷ்பினா பிரத்யும்ன சாம்பாம்ப சுதாதயோ பராஹ யாச்சாகதா கௌமவதே சஹஸ்ரசஹா. யாருக்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு குழந்தை பிரத்யும்ன சாம்ப, பத்யும்னுடைய அம்மா சாம்பனுடைய அம்மா இப்படிலாம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொன்னா யாச்சாகதா கௌமவதே சஹஸ்ர. நரகாசுரன் இந்த அரண்மனையில் இருந்த எல்லா ஸ்திரீகளும் என்ன பாக்கியவதிகள் எவ்வளோ தபஸ் பண்ணினா. அவள் நாம ஜபம் கண்ணனை அவளை அழைச்சிட்டு இப்படி அவெல்லாம் பேசுகிறா. தன்னை பற்றியும் அந்த தன்னை கல்யாணம் பண்ண ஸ்திரீகளை பற்றியும் அவள் பேசுறதை கேட்டு கிருஷ்ணன் நிரீட்சணேன அபிநந்தன். ராமராஜாவோட ஒரு சந்தோஷப்படுவார் இல்லை, என்னை பற்றி எதுவுமே பேசாங்க. கிருஷ்ணனா இன்னும் சொல்லுவோம் நிரீட்சணே, அவன் பார்வையினாலே அபிநந்தனம் பண்ணிட்டு போனாங்க. நிரீட்சணேன அபிநந்தன் சஸ்மிதேன யோகரிஹி, சிரிச்சுட்டே போனாங்க. இப்படி கண்ணனுக்கு தேர் அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்புறம் தாருவன் அப்புறம் அண்ணா நீங்கள் போறனாலும் கிருஷ்ணனே இறங்கி இறங்க சொன்னது தான் திரும்பவும் இறங்கினா. இருந்தாலும் பெரிய யுத்தத்தை சாதாரணமாக போல மகா யுத்தத்தை நடத்திட்டு போயிருக்கான். இன்னும் அங்கங்கே பாக்கி ராஜாக்கள்லாம் இருக்கா. அவெல்லாம் இந்த யுத்தத்துக்கு எல்லாம் காரணம் இந்த கிருஷ்ணன் தான். சண்டைக்கு வந்தால் என்ன பண்ணுறது, ஒரு சைன்யத்தை அனுப்பிச்சாராம். பரையபிய சங்கீத ஸ்னேகாது பிராயுங்க சதுரங்கனையும் சதுரங்க சைன்யத்தையும் அனுப்பிச்சாராம். இங்கே சொல்கிறார் கோபீச்சாய மதுத்விஷா, மதுன்னு பெரிய பொல்லாத அசுரன். அந்த மதுவையே அடித்தவனுக்கு இவ்வளோ பெரிய சைன்யம் அவசியம் உண்டா? மதுங்கிற பெரிய அசுரன் ஒற்றைக்கே அடித்தான். இந்த மது யாருன்னா அவன் தான். அந்த மதுங்கிற அசுரன் தான் இப்போ சுகராக வந்துட்டாருங்க. இந்த மதுவுக்கும் அது சுகர்னு பேர், சுகருக்கும் மதுன்னு பேர். அந்த பொல்லாத அசுரனை அடித்தவனுக்கு அதை இந்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பகவானை பற்றி இவெல்லாம் பேசுகிறார்கள். பகவான் சாயங்காலம் ஆனது, சூரியன் அப்படியே சமுத்திரத்தில் இறங்கிறத பார்த்தோன்னே கிருஷ்ணனும் கவிஷ்டோ காம் கதஸ்ததா, கிருஷ்ணனும் தேர்ந்து இறங்கினான். ஏன் சூரியன் இறங்கினா இவரையே இறங்குறான்னா, அவன் இறங்கிட்டான் நம்ம சந்தியானம் பண்ணணும், பகவான் சந்தியானம் பண்ண இறங்கினான். இப்படி கிருஷ்ணன் இவ்வளோ பண்ணினாலும் விடாமல் சந்தியாவந்தனம் பண்ணி அனுஷ்டானத்தை விடவே மாட்டான். இந்த அண்ணா கூட போன வாழ்க்கை தான் தெரியும். காஞ்சிபுரம் உபன்யாசத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் 5 மணி 5 ஆயிரத்தோடனே வண்டியை நிறுத்தணும்ட்டா ராஜாவை. நிறுத்தி அங்கே பாலர் முன்னாடி ஓட்டத்தை இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணி அப்புறம் கிளம்பினான். அப்படி சஸ்மிதேன அண்ணாவோட யாத்திரையெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். காலங்காத்தால் கிளம்புவா, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு மாத்தியானத்துக்கு அடுத்த ஊருக்கு போயிடுவா. அதில் மாத்தியானம் பண்ணி சாப்பிட்டுட்டு டீம் சாப்பிட்டு கிளம்புவா, அடுத்த சந்தியாவந்தனத்துக்கு ஊருக்கு போயிடுவா. இந்த கிருஷ்ணன் எப்படி ட்ராவல் பண்ணினான்றது நம்ம இந்த பாகவதத்தில் வச்சு பார்க்கணும், மகாபாரதம் பார்க்க வேண்டாம். அண்ணா பண்ணி ட்ராவலை பார்த்தாலே தெரிஞ்சுட்டுலாம். அப்படி பகவான் கவிஷ்டோ காம் கதஸ்ததா அப்படி இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த ஊர் ஆனர்த்த தேசங்கிறதுக்கு வந்த பிறகு தான் வந்துட்டேன்னு தெரிவிக்கணுமே, அதுக்காக தன்னுடைய சங்கநாதத்தை பண்ணினானாம்.
ஆனர்த்தான் சௌபவ்ரத்ய ஸ்மிருத்தான் ஜனபதான் ஸ்வகான் தத்மௌ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயன்னிவ. கிருஷ்ணருடைய சங்கமே ஸ்பெஷல் சங்கம். அந்த சங்கநாதம் பண்ணு உச்சகாசே. அந்த சங்கம் எப்படி இருக்குன்னு அழகா வர்ணிக்கிறார். தவலோதரோதரோப்பி ருத்ரவஸ்யாதர சோண சோணிமா தாத்மாயமான கரகஞ்ச சம்புட்டி யதாப்ஜண்டே கலஹம்ச உத்ஸ்வனா. கண்ணன் சேப்பு சங்க ஊதினாங்கிறார். சேப்பு சங்க ஊத கிருஷ்ணன் சங்கத்துக்கு சேப்பு சங்காவா இருக்கும்னா சங்குனே சங்கு வெள்ளையாக தான் இருக்கும். வெள்ளை சங்கு இப்போ சேப்பாக எடுத்தான். ஏன் சேப்பாக எடுத்தான்? அதர சோண சோணிமா. கிருஷ்ணனுடைய உள்ளங்கையும் சேப்பாக இருக்கு. அந்த கையில் வச்சுட்டு சங்க உதவ தன்னுடைய கிருஷ்ணனுடைய அந்த உதட்டுடைய சேப்பு இருக்கு. எதுவும் தடவிக்காம உதடு கண்ணு ஓரம் உள்ளங்கையெல்லாம் சேப்பாக இருந்தால் அதுக்கு சாமுத்திரிக லட்சணம்னு. அந்த கிருஷ்ணனுடைய உதட்டுடைய அந்த டால் அடித்து வெள்ளை சங்கு சேப்ப சங்கா எடுத்துனான். இது தத்குண அலங்காரம். இருக்குது அண்ணா அழகா சொல்வார். இந்த தத்குண அலங்காரத்திலே ஒரு அதத்குண அலங்காரமும் இருக்கும்பா. இந்தனுடைய குணம் இன்னொருத்துக்கு போயிடுச்சு. இப்போ இந்த உதட்டினுடைய குணம் அந்த சங்கில் அடித்து சங்கு சேப்பாக எடுத்தே தவிர பல்லு சேப்பா ஆகலை. அது வெள்ளையாக தான் இருக்கு. அதனால் அப்படி கண்ணன் சங்கநாதம் மண்ணு எல்லா இடங்களும் ஓடி வரார்கள். வெறும்ன பகவானை பார்க்க வரக்கூடாது. அதனால் கையில் பூ பழம்லாம் எடுத்துன்னு வரார்கள். எடுத்து வந்தால் கூட இதெல்லாம் பகவானுக்கு அவசியம் இல்லை. ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபே நித்யதா தத்ரோபணி தபலயா ரவேகே தீப விவார்த்தாக. இவா பூ பழம் கொடுக்கறது கிருஷ்ணனுக்கு எப்படி இருக்குடான்னா சூரியனுக்கு தீபாராதனை பண்ண மாதிரி இருக்குங்கிறார். தீபாராதனை கோவிலில் உள்ளுக்குள்ள பண்ணுவாள். ஏன்னா நம்மலாம் வெளியிலேருந்து வரோம். கோவில் உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கும். அதனால ஒரு தீபாராதனை பண்ணினா என்ன பார்க்கணும். சூரியனுக்கு தீபாராதனை பண்ணினா என்னன்னா இந்த மகர சங்கராந்தி பூஜை சூரிய பூஜை பண்ணுவோமே, அன்றைக்கி சூரியனுக்கு தீபாராதனை பண்ணினா சூரியனுக்கு தீபாராதனை எரியதா இல்லையானே தெரியாது. அந்த சூரியனுக்கு தீபாராதனை பண்ண மாதிரி இருக்கு. இருந்தாலும் பகவான் அவெல்லாம் பிரேமையோட கொடுக்குறாளேன்னு. ஏன்னா அதை பூ பழத்தை கிருஷ்ணன் பார்க்கல, அவள் பிரேமையை தான் பார்க்கலாம். அதனால் அதை பகவான் ஏற்றுந்தான். இவா வேற ஸ்தோத்திரம் பண்ணாங்க. நிறைய ஸ்துதியாக இருக்குது. முக்கியமான ஸ்துதி தான் எடுத்து போட்டுக்காத. ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் ஸ்துதி இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு தானே இன்றைக்கி பாகவதம் முடியும் தெரியல எனக்கு. அவெல்லாம் அழகாக சொல்கிறாங்க. எரி ஜம்புஜாட்சா. இவா ஓடி வருது அப்படின்னா விதரம் சர்வசூதம் அமிதார விகார்பகாக. அப்பாவை பார்க்க குழந்தைகள்லாம் ஓடி எப்படி வருவோம் அது மாதிரி இவ எல்லாரும் ஓடி வரார்கள். ஆனால் ராஜாவே அப்பாவுக்கு துல்லியம். அப்படி ஓடி எல்லாரும் வரும்பொழுது சின்னவா பெரியவா எல்லாரும் வராலாம். வயசான சதாபிஷேகான தாத்தா, அந்த தாத்தா ஓடி வரா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. வர வழியில் ஒரு கட்டில் இருக்கு, சுற்றி வரத்துக்கு வழி இருக்கு. அந்த தாத்தாவோட பேரை ஜெப் பண்ணி கூச்சி வந்தான். குளிச்சு போனதை பார்த்தா உடனே தாத்தாவும் சாதாரணமாக நடக்கிறதுக்கே லோக்கலோக்கனி இனிமின்னு விவரமாக பிடிச்சி நடக்கிறவர். கிருஷ்ணன் வந்துட்டான்னு உடனே என்ன பண்ணார், இந்த தாத்தாவும் ஜப் பண்ணி குசி அந்த பிரகர்ஷவேகோத்சரித சைனாசன போஜனாக அந்த ஜம்ப் பண்ணி ஓடி வந்தாராம். ஏன்னா அந்த பின்னாடி தசமஸ்கந்தத்தில் சொல்கிறார், அத்த பிரவயசோப்பியாசன்னு யுவானஹா அதிபலோஜசா. சதாபிஷேகம் ஆனவா கூட ரொம்ப யங்காக இருக்கலாம். எங்கே? மதுரான துவாரகையில். ஏன்னா பிரவயசோப்பியாசன் யுவானோ அதிபலோஜசா. அவளுக்கு என்ன டானிக்கு சாப்பிட்றா, செவனப்பிராசம் ஏதாவது சாப்பிட்றாங்களா, என்ன சாப்பிட்றாங்கன்னா முகாம்புஜ சுதாமுகு. அவள் ஒரு அமிர்தம் குடிக்கிறாளாம். தேவாமிர்தம் சாப்பிட்டவரை கூட இவ்வளோ தெப்பு வராது. பிபந்தோ அக்ஷய் முகுந்தஸ்ய முகாம்புஜ சுதாமுகு. அந்த குருவாயூரப்பன் ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் மறுபடியும் திரும்ப டானிக்கு வந்துடும். 4 மணி நேரம் க்யூவில் இருந்த அவ்வளோ டயர்டும் ஒரு க்ஷணம் குருவாயூரப்பனை பார்த்தா உடனே தெம்பா உடனே சுற்றி ஆரம்பிச்சிருவா எல்லாம் வாங்க. அப்படி ஏன்னா அந்த கிருஷ்ணனை பார்க்க அவளுக்கு அந்த ஆயுசு குறையிறதுனா என்ன, தெம்பு ஆயுசு குறையினா இந்த இப்படி இருக்கு, தெம்புல நல்ல உற்சாகமாக இருக்கான்னு. எல்லாரும் வரார்கள். எல்லாரையும் பகவான் அங்கே ஒருத்தரை கூட கவனிக்காத அப்படின்னு கிடையாது. அவளுக்கு தகுந்த மாதிரி கவனிக்கிறான். பிரக்வ அபிவாதன ஆஸ்லேஷ கரஸ்பரசஸ்விதேட்சணேஹி ஆஸ்வாஸ்யசாஸ்வமாகேப்யோ வரைச்சாபிமதேர்முகு. சில பேரை பார்த்து இப்படி காலை கொஞ்சம் தலையை குனிகிறான். சில பேருக்கு அபிவாதனையும் பண்ணுறான். சில பேரை கட்டிக்கிறான். சில பேரை கரஸ்பரச, சில பேரை பார்த்து சிரிக்கிறான். சில பேரை சிரிக்கிறான். சில பேரை கண்ணாலே பார்த்து இவா பார்த்துட்டு அவள் பார்த்து அவளுக்கு தான் புரியும். அது நான் யாருக்கும் புரியாது. சிலர் என்ன பார்த்தா அண்ணன் பார்த்தாம்பா, யார் எதை பார்த்தாலும் யாரால பார்க்கணும் எல்லாரையும் பார்த்துட்டோம். ஸ்மித ஈக்ஷணி ஆஸ்வாஸ்திய ஒருத்தரை கூட என்னை மிஸ் பண்ணி தான் சொல்கிறேன். எல்லாரும் என்னை பார்த்துட்டான்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் திருப்தியாக இருக்குது.
நான் அவரை போய் கட்டிட்டானே என்னை கட்டிக்கலையே, அவரை கை கொடுத்தானே எனக்கு கை கொடுக்கலையே, என்ன அப்படிலாம் யாருக்கும் இல்லை. அவள் வாழ்க்கை இதை பார்த்ததே ஒரு திருப்தியாகிடுச்சு. இப்படி அவாவாலையும் பகவான் சந்தோஷப்படுத்ததே உள்ளுக்குள்ள வந்தான். உள்ளுக்குள்ள வந்த உடனே அங்கே கிருஷ்ணன் போயிருக்காரு, பெரிய யுத்தம் நடத்தினா போயிருக்காரு, பத்திரமா வரணுமேனு கிருஷ்ண பத்னிகள்லாம் ஆயுஷ் யோகம் பண்ணாலும் கிருஷ்ணனுக்காக. ஆயுஷ் யோகம் பண்ணும்பொழுது கரெக்டாக கிருஷ்ணன் வந்துவிட்டான். கிருஷ்ணன் வந்த உடனே முதல்ல அம்மா அப்பாவை பற்றி நமஸ்காரம் பண்ணினான். அதை முதல்ல சொல்கிறார். முதல்ல அம்மா அப்பாவை பார்த்து உடனே தேவிக்கு கட்டினானா கிருஷ்ணனை. அம்மா அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் ஆத்துக்காரியை பார்க்க வரான். சில பேர்லாம் மாற்றி பண்ணுவான். கிருஷ்ணன் வந்து நேராக அப்புறம் அரண்மனைக்கு வரான். அரண்மனைக்கு வந்தால் அங்கே பத்னிகள்லாம் என்ன பண்ணுறா, கிருஷ்ணனை பார்த்தோன்னே எழுந்துட்டான். என்னத்தம் ஆனால் பிரத்யுத் கவனம் இது, பெரியவாளை பார்த்தா எழுந்துக்கிறதுன்னு, அதுவும் ஆத்துக்காரன் தான் எழுந்துக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம். இன்றைக்கும் முடிவுண்டான கிராமத்தை பார்த்தா ஆத்துக்காரில் தெரு வழியாக ஒரு சாதாரண ஒரு புருஷன் போனாலே வாசலில் பண்ண உட்காந்து வயசான பாட்டிலாம் கூட எழுந்து நிற்பா. சம்பிரதாயம். இப்போல்லாம் அந்த சம்பிரதாயம்லாம் எங்கே போச்சு தெரியல, கிராமத்தில் இருக்கு. ஒரு புருஷன் போனாலே எழுந்துருவாங்க. அவள் கிருஷ்ணன் வந்து சொந்த பர்த்தாவாச்சு இந்த பத்னிகள்லாம் எழுதுண்டா. பத்னிகள் எழுதுண்டா பரவாயில்ல, அங்கே ஹோமம் பண்ணுற பிராமணர் இருக்காரு, அவர் எழுதிவிட்டார். ஏன்னா அவர் நம்ம பிரம்மணி, எனக்கும் அவர் தான் தெய்வம்னு அவர் எழுதிவிட்டார். இந்த பிராமணர் எழுதுனதை பார்த்தோன்னே அக்னி பகவான் இருக்கிற அவர் எழுதிவிட்டார், எனக்கும் அவர் தான் தெய்வம்னு. அக்னி வை தேவானாம் அவமோ விஷ்ணு பரமஹா வேத சொல்றது. தேவர்களுக்குள்ளேயே போஸ்ட் வேறாக இருக்கிறவர் அக்னி, மேலே ஹை லெவலில் இருக்கிற பெருமாள். ஏன் பெருமாள் வந்துட்டாருன்னு அக்னி பகவான் எழுதிவிட்டாராம். என்ன அர்த்தம்னா பூர்ணாகுதி கொண்ட டயம். அதனால் அவளை எழுந்தா அவளை எழுதுனா அக்னியை எழுதிவிட்டா. எல்லாரும் எழுதினார்கள். பகவான் அங்கே அவளுடைய இருந்தான். அவள்லாம் நமக்கு வசமாகிவிட்டால் நினைச்சிருந்தாள். கிருஷ்ணனை யாரும் வசம் பண்ண முடியாது. மதனோபி ஆசாம், மதனன்னா மன்மதன் கூட யாரை பார்த்து மோகிச்சாலும் அந்த ஸ்திரீகள் கிருஷ்ணனை மயக்க முடியல. இன்னொரு வியாக்கியம் பண்றான், அமதனோபி ஆசாம்ட்டான். அமதனன்னா சிவன் கூட தன்னுடைய கர்மவில்லை முடிச்சு போட்டான் இவ அழகா பார்த்துட்டு. மன்மதனை ஜெயிச்சவருக்கே அப்பேற்பட்ட மன்மதனே யார எந்த ஸ்திரீகளை பார்த்து சிவபெருமான் கூட மயங்குவாரோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அப்பேற்பட்ட பகவான் அவளுக்கு சாதாரண பர்த்தா மாதிரி கூட இருந்திருந்தான் என்று வர்ணிக்கிறார். ஒரு ரூபத்தில் துவாரகைக்கு வந்தான், நிறுத்தினான். இங்கே ஒரு ரூபத்தில் வந்தானே தவிர இன்னொரு ரூபத்தில் உத்தராதேவி கர்ப்பத்தில் கண்ணன் அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட மௌலினம் அபீச்சிய தரிசனம் சியாமம் தடித்வாச சமச்சுதம் தீர்க்கதுர்பாகம் தப்த காஞ்சன குண்டலம் க்ஷதஜாட்சம் கதாபாணிம் ஆத்மனः சர்வதோதிஷம் பரிப்ரமந்தமுத்காபாம் பிராமயந்தம் கனாமுகும் அஸ்திரதேஜஸ்வகதயா நீதாரமிவ கோபதிகி. பகவான் உத்தராதேவி கர்ப்பத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு இருக்கான். 10 மாதம் ஆனவுடனே அந்த குழந்தை பிறந்தவுடனே குவாக்குவான்னு அழற. எல்லா குழந்தையும் தான் குவாக்குவான்னு அழுணும். குவானா எங்கேன்னு அர்த்தம். எல்லா குழந்தையும் பிறந்தவனே குவாக்குவா பால் எங்கே இருக்குன்னு அழுவும். இந்த குழந்தை பகவான் எங்கே இருக்கேன்னு அழுதான். குவாக்குவான்னு அழுதான். உடனே கிருஷ்ணனை கூப்பிட்டார்கள். கிருஷ்ணனை பார்த்தோன்னே இந்த குழந்தை சிரிச்சுதான். எல்லா குழந்தையும் முதல்ல அம்மாவை தான் பார்க்கணும். அம்மா தான் இது தாத்தா பாட்டி அப்பான்னு காட்டுவான். இந்த குழந்தை அம்மாவை பார்த்தே எழுதுறது. கிருஷ்ணனை பார்த்தோன்னே சிரிக்கிறது. உடனே கிருஷ்ணன் சொன்னால் இதுதான் அவங்க அம்மான்னு, அம்மாவே இதுதான் அவங்க அம்மான்னு. அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே பகவானை பார்த்துட்டு இந்த குழந்தை பரீட்சித்து. அதனால் அவனுக்கு விஷ்ணுராமன் இந்த பேர் வச்சா. பரீட்சை எழுதினால பரீட்சித்து இந்த பேர் வச்சா. இவன் எப்படி இருப்பான்னு உதாரணத்தோட ஒரு அத்தியாயம் முழுக்க சொல்கிறான். ஒரு 10-15 ஸ்லோகம் எப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கடைசியில் சுகர்வாயால் பாகவதத்தை கேட்டு அறிவான் என்பதையும் சொல்லி 12ஆவது அத்தியாயத்தை முடித்தா. மேலே 13ஆவது அத்தியாயத்தில் தீர்த்த யாத்திரை போன விதுரர் பாண்டவாவை பார்க்கலான்னு வரான். வரும்போதே பஜனை பண்ணிட்டே வரா. நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா. எல்லாரும் கை தட்டிகிட்டே பாடினெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா வீடியோ அப்படி எல்லாரையும் காட்டுவோம். எல்லாம் முடிச்சுட்டு இருக்காரா தூக்காலாம் தெரிஞ்சிடும். நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, ஆனந்த கந்த ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா, நந்தா ஆனந்த கந்த சுந்தர கோபாலா. ஹே மாதவா
முரளிதரா கண்ணா மனமோகனா முரளிதரா கண்ணா மனமோகனா கந்த 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 சுந்தர கோபாலா 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 ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா ஆனந்த கோவிந்த கோபி கோபாலா ஹே மாதவா ஹே கேசவா ஹே மாதவா ஹே கேசவா முரளிதரா கண்ணா மனமோகனா முரளிதரா கண்ணா மனமோகனா ஹே முரளிதரா கண்ணா மனமோகனா ஹே முரளிதரா கண்ணா மனமோகனா கண்ணா மனமோகனா கண்ணா மனமோகனா. விதுரர் பஜனை பண்ணிட்டே வரா. அவரை வந்த உடனே அவருக்கு பாத பூஜை பண்ணி அவரை சாப்பிட சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு அவரை பேசினான். யாராவது ஊர்லேயே வந்தால் எப்போ வந்தேன்னு உடனே கேட்கக்கூடாது. வந்த உடனே அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி அப்புறம் விசாரிக்கணும். அவரை பார்த்து நீங்களாம் தீர்த்த யாத்திரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. விதுரரெல்லாம் ஏன்னா யாருக்கு பாவம் இருக்கோ அவர் தான் தீர்த்த யாத்திரை பண்ணணும். அவர் தான் புண்ணியாத்மாவாச்சே. அவர் எதுக்கு தீர்த்த யாத்திரை பண்ணுறான்னா பவத்விதா பாகவதாக தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தீகுர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதாம். அந்த தீர்த்தங்களுடைய பாவத்தை நீக்கிறதுக்கு இவ போய் குளிச்சான்னா அந்த தீர்த்தம்லாம் சுத்தமாயிடும். அதனால தான் பாகவதாலாம் தீர்த்த யாத்திரை பண்ணுறான். இப்போ நமக்கு பாகவதம் நடக்கிற இடத்துலையே எல்லா தீர்த்த யாத்திரையும் எல்லா தீர்த்தங்களும் அங்கே வந்துடுது, க்ஷேத்திரங்களும் வந்துடுறது. அண்ணா புஷ்கரில் சப்தாகம் பண்ணும்போது சொன்னான், புஷ்கரில் எதுக்கு சப்தாகம் பண்ணணும்? நம்ம பரனூரில் சப்தாகம் பண்ணும்போதே புஷ்கர் அங்கே வந்துடுறது. அவர் எதுக்கு புஷ்கருக்கு போகணும்னா நம்ம பரனூருக்கு புஷ்கர் வந்ததே அதுக்கு பதிலாக அவன் ஊருக்கு போய் ஒரு நம்ம சப்தாகம் பண்ணுவோம் அதுக்காக பண்ணுறோம்னு அண்ணா சொன்னான். இப்போ முன்னாடி புஷ்கரில் பண்ணும்போது அது மாதிரி பாகவதால் எதுக்கு தீர்த்த யாத்திரை பண்ணுறானா? அவள் எங்கே போனாலும் பாகவதம் தான் படிக்க போகிறா. இருந்தாலும் அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பெருமை கொடுக்கறதுக்காக நீங்கள்லாம் தீர்த்த யாத்திரை பண்ணுறீங்க என்று சொல்லி அதற்கு அந்த விதுர திருதராட்சனுக்கு ஞானோபதேசம் பண்ணினா, இப்படியே சாப்பிட்டு எத்தனை நாள் இருக்க போகிற, இப்போ 100 குழந்தைகளும் போய் கஷ்டப்படுவான்னு நினச்சிட்டு இருந்தான். சௌக்கியமாக இருக்கேன்னு கேட்டால் இப்போ தான் திருதராட்சன் சொன்னான், இப்போ தான் ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். அந்த 100 பசங்களை கூடுவேன், துரியோதனா துஷாசனான்னு எல்லாருக்கும் துஷ்ணுன்னு பேர் வச்சிருக்கான், ஒருத்தர் கூட வரல. இந்த பஞ்ச பாண்டவன் நன்னா கவனிச்சுக்கிறா. அதிலும் பீமன் நன்னா கவனிச்சுக்கிறான். காலம்பரை எழுந்து ஒரு பெட் காஃபி கொடுத்துட்றான். அப்புறம் பீமனே எழுந்துட்டு பல் தேய்ச்சி விடுறான். பீமன் பல் தேய்ச்சி விட்டு அப்புறம் பெஷ்ஷே வேண்டாம் ஒரு கையில் விட்டு வச்சு தேய்ச்சாலே போடும். அப்புறம் பீமனே குளிப்பாட்டுறான். அவன் குளிப்பாட்டினா சோப்பு போட வேணாம், அவங்க கையில் ஒரு தீ தேய்ச்சாலே எல்லாம் சரியா போகும். பீமனே குளிப்பாட்டி வேலைக்கு சாப்பாடு போட்டுன்னு இருக்கான்னு உடனே தலையில் அடிச்சிருந்தார். அஹோ மகீயசை ஜந்தோகோ ஜீவிதா சாயா பவான் பீமாபவர்த்திகம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவத்து. போன இருக்குது எல்லாம் பிண்டம் போடுவா, அவன் உயிரோடைய பிண்டம் போட்டு இருக்கான் என்றெல்லாம் சொல்லி நீ கிளம்பு என்று சொல்ல. உடனே அவன் சொன்னான், 2 கண்ணும் தெரியாமல் நான் அப்படி எங்கே போய் நான் அழைச்சின்னு போனேன்னு திருதராஷ்டிரனையும் காந்தாரியும் அழைச்சிட்டு ஹரித்வாரத்துக்கு போனார் விதுரர். அந்த சப்தஸ்ரோதஸ்னு ரிஷிகளுக்காக கங்கை சப்த ரிஷிகளுக்காக 7ஆ பிரிஞ்ச இடம். அங்கே நேற்றுக்கு வரைக்கும் அஜ்ஞானியார மாதிரி இருந்த திருதராஷ்டிரன் இன்னைக்கு விதுரர் கிருபையினால என்னாச்சுன்னா அப்படியே ஞானி ஆகிட்டான். யோகத்தில் சரீரத்தை தியாகம் பண்ணுறான். காந்தாரியும் அந்த அக்னியில் சேர்ந்து பிரவேசிச்சான்னு வர்ணிக்கிறான். அப்படி திருதராஷ்டிரனுக்கு முக்தி கிடைச்சதையும் அதன் பிறகு விதுரருடைய தியாகத்தையும் வர்ணிக்கிறான். பகவான் பரீட்சித்துக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு திரும்பி போகும்பொழுது அர்ஜுனனை அழைச்சிட்டு போனான். அர்ஜுனன் வரலையேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது அர்ஜுனன் வரான். வரும்பொழுது தெம்பே இல்லாமல் நடக்க முடியாமல் வரான். உடனே கேட்குறான், அர்ஜுனா நீ செம்முன்னு சிங்கக்குட்டி மாதிரி வருவையே, உன் பலம் பராக்கிரமெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டான். அவள் தான் அர்ஜுனன் சொன்னான், இத்தனை நாளைக்கு நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், எல்லாம் என் பலம் என் பராக்கிரமம்னு. இப்போ தான் புரிஞ்சுது என்னோடது ஒன்றுமே இல்லை, எல்லாம் என் கூட இருந்த கிருஷ்ணனோட பலம்.
वञ्चितोऽहं महाराजे हरिणा बन्धुरूपिणा येन मे अपहृतं तेजो देवविस्मापनं महत् यस्य क्षणवियोगेन लोको ह्यप्रियदर्शनः उक्थेन रहितो येष मृतकः प्रोच्यते यथा. திரௌபதி சுயம்வரத்துலேருந்து சரித்திரத்தை ஆரம்பிக்கிறான். ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு அவள் பகவானை மீட் பண்ணினான். நாங்கள் பஞ்சபாண்டவன் பேர் பஞ்சா பறந்துட்டு இருந்தா. மினிமம் ஒருத்தனுக்கு என்ன வேணும்? தங்கறதுக்கு வீடு, திங்கிறதுக்கு சோறு. அது கூட இல்லை. ஏக்கச்சக்கரங்கிற ஊரில் ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கான். சாப்பாடு கிடையாது. பிச்சை எடுத்து சாப்பிடுவா. பிச்சை எடுத்து கொண்டு வந்ததுலே பாதிக்கு பாதி பீமன் சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு வயத்தில் விருக்கோதரன் இருக்குது. விருக்கம்னு ஒரு அக்னி அவன் வயத்தில் இருக்குது. அதனால் அவன் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதனால் பாதிக்கு பாதி பீமனை கொடுத்துட்டு இருக்கிறத பாதி இவள் எடுத்துட்டு இருப்பாள். அப்படி கஷ்டப்பட்டு இருந்தா அவளை சௌக்கியமாக வச்சது யாருன்னா கிருஷ்ணன் தான். தர்மபுத்திரரே கேட்குறார் வியாசரை பார்த்து, நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோன்னு. இவள் சாதாரண ஆள் இல்லை, ஏதோ பாப்பம் பண்ணினவா இல்லை, அவதாரமாக வந்தவா, தர்மத்தினுடைய அவதாரம், இந்திரனுடைய அவதாரமாக வந்தவா. அதுக்கு வியாசர் சொன்னார், குரு கிருபை இல்லை அவள் கஷ்டப்படுறேன்க்கா. குரு கிருபை இல்லையா? எனக்கு நீங்களே குருவாக வாங்கணும். சிஷ்யனை அனுப்புகிறேன். தௌமியாச்சாரியரை கொடுத்தார். தௌமியாச்சாரியர் வந்த உடனே என்னாச்சு? அடுத்த கதை திரௌபதி சுயம்வரம். குரு வந்த உடனே கிருஷ்ணன் பகவான் வந்துவிட்டார். பகவான் வந்த உடனே அவள் பொறுப்பை பகவான் யோகக்ஷேமம் மகாமியவன் பாண்டவாளை பகவான் பொறுப்பாக பார்த்துட்டான். அந்த பகவான் அவளை விட்டுட்டு கிளம்பிட்டான் என்று சொன்ன அடுத்த க்ஷணம் எனக்கு துக்கம் தாங்கலேன்னு கீதையை படிக்கலாம் பார்த்தா கீதை படி சொன்ன உபதேசம் எனக்கு ஞாபகத்துக்கு வரலை. அவன் கூப்பிட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. நர்மாணி உதார ருச்சிரஸ்மித சோபிதானி ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே குருநந்தனாயிதி சஞ்சல்பிதானி நரதேவ கிருதி ஸ்பிருஷாணி ஸ்மர்த்துல்லுடந்தி ஹிருதயம் மம மாதவஸ்ய ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே. கிருஷ்ணா அவன் கிருஷ்ணன் கூப்பிட்டு தான் ஞாபகம். ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா சகே. அவனுக்கு கிருஷ்ணனே பேர். கிருஷ்ணான நடுவில் கூப்பிடுவான். இப்படி என்னை கூப்பிட்டானே, இது மாதிரி என்னை திரௌபதி கூட கூப்பிட்டது கிடையாது. அப்படி கூப்பிட்டு உபதேசம் பண்ணினானே. ஏன் கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறான்னா இவன் சரியாக உபதேசம் கேட்கலன்னு தெரியாது. ஏன் உபதேசம் கேட்கலன்னா அவன் உபதேசத்தை கேட்கல. அவன் கிருஷ்ணனையே பார்த்துட்டு அவன் கை ஆட்டுறான், இப்படி ஆட்டுறான், அதை பார்த்து இங்கே கவனிடா உபதேசத்தை கவனிடாங்கிறான். அப்படி எனக்கு இவ்வளோ உபதேசம் பண்ணினானே ஒன்று கதறி அழ. அடுத்த க்ஷணம் பஞ்சபாண்டவாலாம் ராஜ்யத்தை பரீட்சித்திரத்தில் ஒப்படைக்கும்படி மந்திரிகளையும் மகர்ஷிகளையும் ஏற்பாடு பண்ணி கங்கையில் இறங்கி அவாவா சொந்த ஸ்தானத்தை அடைஞ்சார்கள். இதை கேட்குறவாளுக்கும் முக்தியும் பக்தியும் கிடைக்கும். பக்தியும் முக்தியும் லப்துவா ஹரௌபக்தியும் உபைதி சித்தியும் என்று சொன்னார். அது பிறகு கலியுகத்தில் முதல் ராஜா பரீட்சித். தத பரீட்சித் த்விஜவரிய சிக்ஷயா மகீம் மகாபாகவதஸ்ய சாசக யதாகி சூத்யாம் அபிஜாத கோவிதாக சமாதிசன் விப்ரா மகத்குணஸ்ததா. கலியுகத்தில் முதல் ராஜா பரீட்சித்து தர்மப்படி அரசாட்சி பண்ணுறான். இருந்தாலும் ஜனங்களுக்கு என்னமோ அதர்மத்தில் தான் இன்ட்ரெஸ்ட் வருது. தர்மத்தில் ஸ்ரத்த குறையுது. இப்போ கதை கேட்கும்போது அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது. இதே மொபைல் பார்க்கும்போதும் தூக்கம் வரவே மாட்டேங்குது. 12 மணி ஏண்டாண்ணா அப்படி இது கலியுகம் அப்படி தான் இருக்கும். உடனே இந்த கலிபுருஷனை தண்டிக்கிறேன் பாருன்னு கிளம்பினா கடையில் ஊரை சுற்றி பார்த்தா எல்லாம் அவன் ஊர்லேயே இருக்கான். வெளியில் எல்லா ஊர்லேயும் பார்த்தா வெளியில் எங்கேயும் இல்லை, அவன் ஊர்லேயே இருக்கான். எப்படி இருக்கான்னா ஒரு ராஜா மாதிரி வேஷம் போட்டுண்டு ஒரு காளை மாடு நிற்கிறது. அதனுடைய 3 காலை வெட்டி 4வது காலை வெட்ட போகிறான். இதை பார்த்தோடனே அங்கேருந்து டே அப்படின்னு மிரட்டினான். மிரட்டின உடனே கொஞ்சம் எல்லாம் எழுந்துக்கிட்டு இருந்தான். மிரட்டின உடனே அவன் அப்படியே பயந்து காலில் விழுந்துட்டான். இருந்தாலும் பக்கத்தில் இருக்க அந்த காளை மாட்டை பார்த்து கேட்டான், உன் காளை இவன் தான் வெட்டினானான்னு கேட்க இந்த காளை மாடு பதில் சொல்கிறது, இப்படி நான் கஷ்டப்படுறேனே இதுக்கு யாரை காரணம் சொல்கிறது எனக்கே தெரியல. நான் கஷ்டத்துக்கு பல காரணம் சொல்கிற ஒவ்வொருத்தர். கேச்சித் விகல்பவசனாஹ ஆஹுராத்மானமாத்மனா தெய்வமன்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும். கேச்சித் விகல்பவசனாஹ ஆஹுராத்மானமாத்மனா. சில பேர் சொல்கிறா, நான் படுற கஷ்டத்துக்கு நான் பண்ணின கர்மா தான் காரணம். எந்த ஜென்மாவில் என்ன கர்மா பண்ணி நான் கஷ்டப்படுறேன்னா இதை யார் சொல்கிறான்னா தசரதரே சொல்கிறார். எத்தனையோ குழந்தைகளையும் அம்மாவையும் பிரித்து வச்சுருப்பேன், அந்த பாவம் நான் அப்படி நான் பையனை விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறார். நமக்கு ராமரே சொல்கிறார், நான் இந்த ஜென்மாவில் நான் எந்த பாவம் அல்ல, நான்
எனக்கு முன்னாடி ஜென்மால என்னமோ பண்ணியிருப்பேன் போல இருக்கு அப்படின்னு ராமர் சொல்கிறார், சீதையை சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறா இது கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஏதாவது ஒரு காரணம் சொல்லணுமே கஷ்டத்துக்கு. ஜென்மாந்திர கர்மாங்கிறா. சில பேருக்கு 7 நாட்டு சனி பிடிச்சி சனி விட மாட்டேங்கிறது. இந்த சனீஸ்வரன் தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கிறா சில பேர். சனீஸ்வரனை கேட்டால் நானே கஷ்டப்படுறேங்கிறார். அவருக்கே கால சரியில்லை நொண்டி போயின்னு இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாங்கிறா, காலங்கிறா, பல காரணம் சொல்கிறாப்பா. எது பொருத்தமான காரணமோ அதை எடுத்துக்கோணும். உடனே பரீட்சித்து ஆச்சரியப்பட்டான். மூக்கில் விரல வச்சான். காலை வெட்டினவன் பக்கத்தில் இருந்தால் கூட இவன் தான் வெட்டினான்னு சொல்லலை. ஏன்னா இவன் தப்பு பண்ணினா அவன் தப்பு பண்ணினான்னு சொல்கிறதே ஒரு தப்பு. அதனால் இந்த காலை தான் தர்ம தேவதை. பக்கத்தில் பசுமாடு நிற்கிறதே அதுதான் பூமி தேவி. இந்த பசுவையும் இந்த காலையும் யார் கஷ்டப்படுத்துகிறானோ அவன் தான் கலிபுருஷன் தெரிஞ்சுது. வால் எடுத்து வெட்ட போக அவன் காலில் விழுந்து எனக்கு ஒரு 4 இடத்த கொடுங்கோ, நான் அங்கே இருந்துக்கிறேன்னா உனி ஜூதம் பானம் ஸ்திரிய சோனா எத்தனை அதர்மஸ்தனுவிதா 4 இடத்த கொடுத்தான். சூதாடுற இடம், மதுபானம் பண்ணுற இடம், வேசியா வீடு, ஹிம்சை பண்ணுற இடம். உடனே அவன் சொன்னான் அந்த 4 இடம் போகிறதுக்கு வழி, 4 வீட்டை கொடுத்து போகிறதுக்கு வழி இல்லையேன்னா. வழி இருந்தால் தான் காரியம். இப்போ வந்து சூதாடுறாடா இருந்தாலும் கூட பைசா வேணும், எல்லாத்துக்கும் பைசா வேண்டியிருக்கே. பைசாவையும் ஒரு இடமா வேணும் என்று கேட்க ஜாத ரூபம், இந்த 4த்துலேயும் மொத்த ரூபம் அது அப்படி வச்சுக்கலாம். ஜாத ரூபம்னா சுவர்ணம்னு அர்த்தம். பைசாவையும் ஒரு இடமா கொடுத்தான். இப்படி 5 இடத்த வாங்கிட்டு கலிபுருஷன் காத்துட்டு இருக்கான் பரீட்சத்தை படிக்கணும்னு. ஒரு நாளைக்கு பரீட்சத்தை வேட்டையாட போகும்பொழுது அவன் என்ன பண்ணினான், ஒரு வேட்டையாடுறதே ஒரு ஹிம்சை தான். ஏன்னா துஷ்ட மிருகங்களை அடித்து விரட்டுவான். அதில் ஹிம்சை இருக்கிறதுனால அதையே ஒரு வியாஜமாக வச்சுட்டு கலிபுருஷன் அவன்கிட்ட வந்துவிட்டான். அதனால் என்னாச்சுன்னா விநாசகாலே விபரீத புத்திகின்னு பக்கத்தில் நதி ஓடுறது இருந்தாலும் அவனுக்கு அங்கே ஒரு மகரிஷியை பார்த்தான். ஒரு மானை துரத்தின்னு வந்தான். அந்த மானை துரத்தினே வரும்போது ஒரு மகரிஷி ஆசிரமம் வழியாக போச்சு. அந்த மகரிஷியை பார்த்து கேட்டான், எனக்கு தாகமாக இருக்குது, ஜலம் வேணும். அவரோட தியானத்தில் இருக்கான்னு பதில் சொல்கிறேன். இன்னும் கோபம் வந்துடுத்து. கோபத்தில் என்ன பண்ணினான், கோபம்னா அந்த கோபத்துக்கே கலின்னு பேர். இந்த கேரளாவில் சொல்ல எனக்கு களி கேளுண்டு அப்படின்பா. களி கேளுன்னு நடத்தினா இவனுக்கு பரீட்சத்துக்கு முதல்ல களி ஏறி தான் கோபம் வந்தது. அதனாலே கேரளாவில் சொல்வது எனக்கு களி வந்துருக்கு அப்படின்பா. அதனால் அந்த கோபத்தில் என்ன பண்ணினா அந்த பாம்பு, செத்து போன பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டான். அவன் அரண்மனைக்கு போயிட்டான். இந்த விஷயத்தை அவனுடைய பையன் சிங்கின்னு பெயர் அவன் கேள்விப்பட்டான். உடனே சாபம் கொடுத்தான். இது லங்கித மரியாதம் தட்சக சப்தமேகனி தல்யதி ஸ்ம குலாங்காரம் சோதிதோ மே ததத்ருகம். எங்கள் அப்பா கிட்ட செத்த பாம்பை போட்டானே அந்த பரீட்சித்தை 7வது நாளைக்கு. ஏன்னா அந்த பரீட்சத்தை என்ன நினச்சிட்டுருக்கான், நான் ராஜா, நான் என்ன வேணா பண்ணலாம், இவன் பிராமணெல்லாம் கையால் ஆகாதவா ஒன்றும் பண்ண மாட்டேன், இது பண்ணால் விஷயமாக போயிட்டு இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கான். ராஜா கையில் ஆயுதம் இருந்தால் பிராமணன் வாயில் ஆயுதம் இருக்குது. ராஜா கையால் போடுற ஆயுதம் சில சமயம் அப்படி குறித்த வரைக்கும் போனால் போகும். பிராமணன் வாயால் சொன்னால் அது கட்டாயம் பலிக்கும். நல்லது சொன்னால் பலிக்குமோ தெரியாது, சாபம் கொடுத்தா உடனே பலிக்கும். நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா, தட்சகா சப்தவேகனி 7வது நாளைக்கு தட்சகனுங்கிற பாம்பு தீண்டி பரீட்சித்து சாகனம்னு சாபம் கொடுத்தான். உடனே அப்பாட்ட வந்து அழுதான். உடனே அவள் அப்பா கண்ணை திறந்தார். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த இடம் படிக்கும்போது. பரீட்சித்து தண்ணி வேணும் கேட்குறான். அப்போ கண்ணை திறக்கவே இல்லை. கல்லூரி மகனா கண்ணை மணின்னு உட்காந்துருக்காரு. பையன் அழுதுபடியே கண்ணை திறந்தாரு அப்படின்னா நல்ல வேலை திறந்தார். அவர் கூட கண்ணை திறக்காமல் 7 நாள் உட்காந்தா நமக்கு சப்தாகம் கிடைக்காது. அதனால் பகவான் தான் அவரை திறக்க வச்சான்னு நினைக்கிறேன். கண்ணை திறந்து பார்த்தா யாரையாவது சபிச்சுட்டியாப்பா, முகத்தில் தேஜஸ் இல்லையே அப்படின்ட்டா. ஸோ கண்டுபிடிச்சிட்டான். அவன் சின்ன தப்புக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டியேப்பா, நீ பண்ணின தப்பை அவன் தப்பு பண்ணினா நீ செவிச்சையே, ஓன் தப்பை பகவான் மன்னிக்கட்டும், சர்வாத்மா சந்து மருகதி என்று பிரார்த்தனை பண்ணினான். உடனே கௌரமுகன்னு ஒரு சிஷியனை கூப்பிட்டு பரீட்சித்துக்கிட்ட சொல்லிட்டு வா, 7 நாள் தான் ஆயுஸ் இருக்குது என்று சொல்ல. உடனே இந்த சிஷியன் வந்தான். அவதான் மகாராஜா பரீட்சித்து பிரார்த்தனை பண்ணான், பகவானே நான் தெரியாமல் ஒரு பிராமணர் இடத்துல நான் பாம்பை போட்டுவிட்டேன், தெரியாமல் தெரிஞ்சே தான் போட்டேன், நான் பண்ணின தப்புக்கு எனக்கு தண்டனையை கொடு என்று கேட்குறான். கேட்கும்பொழுது அந்த சிஷ்யன் வந்தான். எந்த மகாத்மா கருத்தில் பாம்பை போட்டியலோ அவரோட பையன் சாபம் கொடுத்துருக்கான். 7வது நாள் பாம்பு தீண்டி மரணம் என்று சொல்ல உடனே சந்தோஷப்பட்டான். ஏன்னா நான் பண்ணின தப்புக்கு எனக்கே தண்டனை கிடைச்சதே. ஏன்னா சில பேர் அவள் பண்ணின தப்புக்கு அவளுக்கு கிடைக்காது, அவன் பையன் பேரன்னு போயிடும். அது மாதிரி இல்லாமல் எனக்கே கிடைச்சது என்னோட பாக்கியம் தான். அடுத்த க்ஷணம் நேராக கங்கா தீரத்துக்கு வந்து சேர்ந்தான். சத்சங்கம் வேணும்னு பிரார்த்தனை பண்ண மகாத்மாக்கள்லாம் ஓடி வரார்கள்.
அவர்களை பார்த்து காயத விஷ்ணுகாதா, பகவானுடைய கதைகளை சொல்லுங்கள் என்று சொல்ல வந்தவா எல்லாருக்குமே பாகவதம் தெரியும். மைத்திரேயர், பராசரர், வியாசர், நாரதர் எல்லாமே வந்திருக்கா. வந்தால் எல்லாரும் இங்கே சுகர் வருவான்னு தெரியும். அதனால் எல்லாருமே மௌனமாக இருக்கா. இவள் ஆரம்பிக்க மாட்டேங்கிறாளே, யாராவது ஆரம்பித்தா தேவையே நினச்சிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு தேஜஸ் தெரியுது. பார்த்தா தத்ராபவத் பகவான் வியாசபுத்திரா எதிர்ச்சயாகாமடமானோனபேட்சா அலட்சியலிங்கோ நிஜலாபதுஷ்டா விருத்தஸ்திரிபாலைகி அவதூதமேஷா. சுகர் வந்தானோடனே அப்படியே வர்ணிக்கிறார். தம் துஷ்ட வருஷம். சுகர் எப்படி இருப்பார்னு நம்மளாம் தியானமே பண்ண வேண்டாம். அண்ணா உபன்யாசத்தில் உட்காந்து இருந்தாலே அதை பார்த்தாலே போகிறோம். நான் அந்த ஸ்லோகத்தை அண்ணா அப்படியே சொல்லுவாள். அண்ணா சொல்லும்போது நான் அண்ணாவெல்லாம் பார்த்துட்டு தம் ஜெஷ்ட வருஷம் சுகுமார பாத கரோரு பாக்வம் ச கபோல காத்திரம் சார்வாய தாட்சோன்னச துல்லிய கர்ண சுப்ருவாரணம் கம்பு சுஜாத கண்டம் நிகூட ஜத்ரும் பிருசுதுங்கவட்சசம் ஆவர்த்தனாபிம் வலிவல்கோதரஞ்சே திகம்பரம் வக்ர விகிர்ணகேசம் பிரலம்ப பாகம் சுமரோத்தமாபம் श्यामं सदा पीच्य वयोंगलक्ष्म्या स्त्रीणां मनोज्ञं रुचिरस्मितेन प्रत्युत्थितास्ते मुनयस्वासनेभ्यः तल्लक्षणज्ञा अभिगूढवत्ससं. காலங்காத்தால் எழுந்து குருவாயூரப்பன் கோமணம் கூட கட்டிக்காமல் நிற்பானே, அந்த குருவாயூரப்பன் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்கிறார். அப்படி சுகாச்சாரியர் வந்து பிரத்யட்சம். ஆனால் சுகரை பார்த்தோன்னே எல்லாரும் எதிர்த்தாங்க. சுகர் கூட யாரும் கூட நிறைய பேர் வந்தாலும் சுகர் கூட எப்போதுமே ஒரு கூட்டம் சுற்றிலே இருக்குமா. யாரா ஸ்திரீகளும் குழந்தைகளும். அதனால இங்கே சொல்கிறார் விருத்தஸ்திரீ பாலைகி, ஸ்திரீகளும் குழந்தைகளும். இந்த ரிஷிகள்லாம் வந்த உடனேயே சுகரை பார்த்தோன்னே அவன் எழுதின உடனே இந்த ஸ்திரீகளும் பாலும் திரும்பி போயிட்டான்டா. ததோ நிவர்த்தா யவதாஸ்தியோர்பகாகான். ஏன் அவள்லாம் கிளம்பிட்டான்னா இவர் வந்து பல விஷயங்களை சொல்ல போகிறாரு. இங்கே அவளுக்கு என்னன்னா இந்த குழந்தைகளுக்கு பால லீலைகளும் இவளுக்கு பிருந்தாவன லீலைகள் தான் சொல்லுவார் சுகர். இங்கே என்னெல்லாம நிறைய சொல்ல போகிறாரே, உங்களுக்கு தனியாக அப்புறம் கதை சொல்கிறேன்னு அவளை அனுப்பிச்சுட்டார் போகிறது இவர். அதனால் ததோ நிவர்த்தா யவதா அவளை அனுப்பிச்சுட்டார். இவாளெல்லாம் எழுந்தார்கள். பரீட்சித்தும் நமஸ்காரம் பண்ணி ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், யத் சோதவ்யம் அதோ ஜப்யம் யத் கர்த்தவ்யம் திவி பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பரணீயம் வா ப்ரூஹி யத் வா விபர்யயம். எதை கேட்கணும், எதை ஜபம் பண்ணணும், என்ன செய்யணும், எதை ஸ்மரிக்கணும், எதை சேவிக்கணும், எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது அதையும் கேட்கணும். ப்ரூஹி யத் வா விபர்யயம். இது கேட்டவுடனே தான் அவர் தர்மஜ்ஞாங்கிறார். இங்கே சுகர் கதை ஆரம்பிங்க. பிரத்யபாட என்ன தர்மஜன்னா பாகவத தர்மஜா. அவருக்கு பாகவத தர்மம் தான் இவனை இப்போ காப்பாற்றணும். இனிமேல் உட்காந்துமே வந்து இதை பண்ண அதை பண்ணா ஒன்று இப்போ காப்பாற்றணும். இப்போ பாகவத தர்மம் கேட்டாலே கரையேற மாதிரி ஒரு தர்மத்தை சொல்லக்கூடிய தர்மம் அந்த பாகவத தர்மம் அவருக்கு தெரியும். அதனால தான் கடைசியில் சொல்கிறார் நமோ தர்மாய மகதே. அந்த பெரிய தர்மத்துக்கு நமஸ்காரம் தான். எது பெரிய தர்மம்னா 7 நாள் கரை சுகர் லெவலுக்கு பரீட்சை தூக்கிட்டு போயிடுது. அதனால நமோ தர்மாய மகதேன்னு பின்னாடி முடிக்க போகிறார். அந்த தர்மம் தெரிஞ்சவர் தர்மஜா பகவான் பாதராயணி. சுகர் பரீட்சத்துக்கு அபயம் கொடுக்குறாருன்னு இப்போ பிரதம ஸ்கந்தத்தோடு நிறுத்திப்போம்.